அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம நேரம் அப்படிங்கிற ஒன்று இல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. டைம் இல்யூஷன் அப்படிங்கிறது. நேரத்தை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம எல்லாருமே நேற்று, இன்று, நாளை என்று நாள் கணக்கில் பிரிக்கிறோம், மாத கணக்கில் பிரிக்கிறோம், போன மாதம், இந்த மாதம், அடுத்த மாதம், வருட கணக்கில் பிரிக்கிறோம், யுகங்கள் அடிப்படையில் 60 வருஷம், 70 வருஷம் பிரிக்கிறோம், கிமு, கிபி என்று பிரிக்கிறோம், நிமிடங்கள் அடிப்படையில் 1 ஹவர், 2 ஹவர்ஸ்க்கு பின்னாடி முன்னாடின்னு பிரிக்கிறோம். நேரங்களை எல்லாம் நம்ம இப்படி நம்முடைய வசதிக்கு ஏற்றாப்புல நிறைய வகைகளில் நம்ம பகுத்து வச்சுருக்கிறோம். இந்த நேரம் என்பது உண்மையிலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதா அல்லது அது மாயையா? நேரம் என்ற ஒன்று நாம ஏற்படுத்தி கொண்ட ஒரு மாயை. நம்முடைய மனம் என்ற இந்த கருவி இருக்கிறதுனால தான் நம்ம நேரத்தை பற்றிய மதிப்பீடெல்லாம் நமக்கு உருவாகுது. நமக்கு இந்த நிமிடத்திற்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்களும் நமக்குள்ள பதிஞ்சு வச்சிருக்குது. இதற்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்களையும் பதிந்து வைத்த இந்த மனமானது அதை குறித்த நினைவலைகளை நமக்கு தொடர்ந்து தந்துட்டு இருக்குது. அவ்வாறு நமக்கு அந்த நினைவலைகளை தொடர்ந்து இந்த மனம் தந்து கொண்டே இருப்பதனால நாம் இந்த நிகழ்காலத்தை விட்டுவிட்டு இறந்த காலத்திற்கு நம்முடைய பயணிக்கிறோம். இந்த இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எதிர்காலத்தை குறித்த அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன. ஆகவே நடக்காத, வராத, என்ன நடக்கும் என்று அறியாத எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம். எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுதல் என்பது நியாயமான ஒன்று. கண்டிப்பாக திட்டமிடணும். ஆனால் எதிர்காலம் எனக்கு அப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உருவாக்க முடியாது. அப்போ எதிர்காலத்தை குறித்த நமக்கு ஒரு கற்பனை என்பது அவசியம் இல்லாத ஒன்று. நாம் திட்டமிட்டு கொள்ளலாம், அது நடக்கும், நம்முடைய முயற்சியை முழுசாக செய்யலாம். அப்போ இந்த இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நம்முடைய மனமானது இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு ஒரு நேரம் இருப்பது போல ஒரு மாயை உருவாகி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த உடலில் இந்த உயிரானது, இந்த ஆன்மாவானது இருக்கும்போது இது ஒரு நேர கோட்பாட்டை உருவாக்கி விடுகிறது. ஆஸ்ட்ரல் டிராவல் போன்ற நுட்பமான பயிற்சிகள்லாம் செய்யக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய உடலில் இருந்து தன்னுடைய சூட்சும உடலை பிரித்து ட்ராவல்லாம் பண்ணுறாங்க. ஆஸ்ட்ரல் ட்ராவல், மைண்ட் ட்ராவல், சக்ரா ட்ராவல், இப்படிலாம் வேறு வேறு டைமென்ஷனுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது இந்த நேரம், இந்த பூமியில், இந்த உடலில் இருக்கக்கூடிய நேரத்தினுடைய தன்மையானது மாறுபடுகிறது. 3 மணி நேர ஒரு நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த 3 மணி நேரமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். 3 மணி நேரமாக ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். ஆனால் கண்ணை பார்த்தா நம்ம தியானத்துலேயோ அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவலோ மைண்ட் ட்ராவல்லையோ ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது 3 மணி நேரம் நிகழ்ச்சி என்பது இங்கே 3 நிமிடத்தில் அறியப்படும். 3 நிமிட நிகழ்ச்சியானது 3 மணி நேரமும் கூட பார்க்கப்படும். நேர மேலாண்மைங்கிறது வித்தியாசமாக இருக்குது டைமென்ஷனில். இந்த டைமென்ஷன்லேருந்து வேறு வேறு டைமென்ஷனுக்கு நம்முடைய பிரங்கையானது பயணிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் வேறு. அப்போ இந்த இல்யூஷன் அப்படிங்கிறது உண்மைதான். நேரத்தை பொறுத்தளவில் இந்த மாயை தோற்றம் என்பது உண்மையாக இருக்கிறது. நம்ம ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் போன்ற பயிற்சிகள்லாம் மக்களுக்கு வழங்கும் போது இப்போ அவர்களுடைய ஆஸ்ட்ரல் பாடியை பிரித்து உங்கள் தெரு வாசலுக்கு போயிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய பெரிய காட்சிகள்லாம் பார்த்து வந்திருப்பாங்க. அதுக்கு 1 நிமிடம் 2 நிமிடத்தில் பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஸோ இதே போல் வித்தியாசம் இருக்கிறது நேரம். அதுமாதிரி ஒரு இடத்துல பிரபஞ்சத்தில் இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து தள்ளி போய் நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறோன்னா டைம் வேறுபடுது, வேறு மாதிரியான ஒரு டைமுக்குள்ளே போகிறது மாதிரி இருக்குது. ஆகவே இந்த பிரபஞ்சம் பல மர்மங்களையும் பல ரகசியங்களையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த ரகசியங்கள் நம்ம ஆழ்ந்து அறிந்து கொள்ளும் போது நமக்கு டைம் என்பது ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போது நம்ம மனமானது இறந்த காலத்தையும் எதிர்காலத்திலையும் பந்தப்படாமல் ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் தன்னை தக்க வைத்து கொள்ளும் போது நேரம் என்பதே கிடையாது. ப்ரெசண்ட், இப்போ முந்தைய ஒரு செகண்டும் ப்ரெசண்ட்டு, இப்போ உள்ள செகண்டும் ப்ரெசண்ட்டு, அடுத்த செகண்டும் ப்ரெசண்ட்னா எப்போதுமே நம்ம ப்ரெசண்டில் இருக்கும் போது நமக்கு அந்த நாள் போர் அடிக்காது. இன்றைக்கி உள்ள குழந்தைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் சும்மா உட்கார சொன்னால் போர் அடிக்க, எனக்கு ஒன்றுமே முடியல, எனக்கு ஏதாவது என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வீட்டில் சும்மா எல்லாம் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் மைண்டுக்கு தேவைப்படுது. ஆனால் பழங்காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கமிட்மெண்ட் தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்காது. இப்போ மனநிலை அவ்வளவு வேகமாக அதிவிரைவாக இயங்கக்கூடிய அளவு பல செய்திகளை நமக்குள்ளே பதிஞ்சு வச்சுருக்கிறதுனால நம்ம சும்மா இருக்க முடியல. அப்படி நம்ம சும்மா இருக்க முடியாத காரணத்தினால
நம்முடைய மைண்டானது கமிட்மெண்ட்டை விரும்ப ஆரம்பிக்குது. அந்த கமிட்மெண்ட்டை உருவாக்கி நம்ம வந்து பல வேலைகளில் தொடர்ந்து என்ன செய்கிறோம், ஈடுபட்டே இருக்கிறோம். அதனால தான் நமக்கு போர் அடிக்குது. அப்போ போர் அடிக்கினா காரணம் என்னென்னா 2 விஷயம். பழைய நினைவுகள் நம்மை அழுத்துகிறது என்ற ஒரு காரணம். அப்போ நம்ம பொறுத்த அளவில் நிகழ்காலத்தில் இருக்க பழகிய ஒருவனுக்கு எப்போதுமே போர் அடிக்காது. ஏன்னா அவனுக்கு டைம் இல்யூஷனே கிடையாது. அந்த டைம் பற்றிய மாயையே கிடையாது. ஆனால் அவன் பெர்மனண்ட்டாகவே ப்ரெசண்டில் இருக்கிறான். ப்ரெசண்டில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு எப்போதுமே ஆனந்தமாக, ஹேப்பியாக, புத்தம் புதிய ஒரு தன்மையில் தான் அவனுடைய மனநிலை இருக்கும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.